கிருபையா ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்களோடு பேசுவீராக, இடப்படுவீராக, கிரியை செய்வீராக. பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்தும். தாழ்த்தி உம்முடைய கரத்திலே தருகிறோம். இரட்சகராகிய இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் குரலே சொல்லுவோமா? சத்தமா சொல்லுங்க. முதல் நாளிலே பாஸ்டர் ராஜேந்திரன் அவர்கள் வந்தார்கள். அவசியமான ஆலோசனையை அவர் மூலமாக கர்த்தர் பேசினார். நாம் எல்லாரும் உணர்த்தப்பட்டோம். அவரையும் அவர் செய்த ஊழியங்களையும் ஆண்டவர் அதிகமாக ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவர் கல்லே செல்வோமா? 2 நாட்களாக சென்னையிலிருந்து ஜாக்கப் கோஷி அவர்கள் வந்தார்கள். நம்முடைய மத்தியிலே அருமையான பாடல்களை பாடி நல்ல செய்திகளை கொடுத்தார்கள். இன்றைக்கும் அவர்கள் செய்தி கொடுக்க இருக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகள், அவருக்காக நாம் ஜெபிக்க கடனாளிகளாக இருக்கிறோம். இன்றைக்கும் செய்தி கொடுத்து விட்டு அவர்கள் நாளைக்கு காலையிலே சென்னைக்கு வேறு கூட்டங்களுக்கு கடந்து செல்ல வேண்டியிருக்கிறது. அதனாலே அவர் நாளை காலையிலே சென்னைக்கு போவார். இன்றைக்கு நம்மோடு வந்து ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். அவரையும் அவர் செய்த ஊழியங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவர் கல்லே செல்லுவோமா? நம்முடைய ஆண்டவர் பெரியவர், நல்லவராக இருக்கிறார், நன்மை செய்கிறவராக இருக்கிறார். மழை கொஞ்சம் பெய்தது. பெய்யாவிட்டாலும் கூட கனியாங்குளம் நிறைஞ்சது. இது ஒரு ஆச்சரியம் தானே. எப்படி ஐயா நிறைந்தது என்று கேட்பீர்கள். யாரையும் தெரியாத அணையை திறந்து விட்டார்கள். அது கனியாங்குளத்தை நிறைத்ததான் சொன்னார். நான் அது கேட்டேன். எனக்கு அற்புதமாக இருக்குது. பண்ணின ஜபங்கள்லாம் வீணாய் போகுமா? ஒருடம் போகாது. வரலே செல்வோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடந்தும் தானே உங்கள் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய சித்தத்தை பரிபூர்ணமாக செய்து முடித்து ஆண்டவர் சமூகத்தில் நாம் போய் சேர்றதுக்காக ஆயத்தப்பட்டு கொண்டே இருக்கிறோம். இப்படிப்பட்ட கூட்டங்களிலே கலந்து கொண்டு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு நாம் ஆசீர்வதிக்கப்பட்டு கடந்து செல்ல வேண்டியது நம்முடைய கடமை. நிர்விசாரமாக இருக்க வேண்டியதான நேரங்கள் இல்லை. ஏனோ தானே இருக்கக்கூடியதான நேரம் இல்லை. ஜாக்கிரதையாக இருக்கக்கூடியதான நேரம், எச்சரிக்கையாக இருக்க வேண்டியதான ஒரு நேரம். நம்முடைய ஓட்டத்தை வெற்றிகரமாக ஓடி முடிக்கணும். பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள். ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்களோ பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடும்போ என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடணும். 2 கொரிந்தியர் 9:24 நான் வாசிக்கும்போது அதில் ஒன்றமாக சொல்லியிருக்கிறேன். பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் நாம் பிரசங்கத்துக்கு போகிறல்ல. இப்போது கர்த்ததாசன் வர லேட்டானதுனாலே மட்டும் ஆண்டவர் கல்லே செல்வோமா? ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? ஒருவன் என்று சொன்னால் ஒரு ஆளா? இந்த 2000 ஆண்டுகளாக சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. அதிலே ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள், ஞானஸ்நானம் எடுக்கிறார்கள். ஒரு கூட்டம் ஜனத்தைத்தான் ஒருவன் என்று சொல்லியிருக்கிறது. ஒரு கூட்டம் ஜனத்தை ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். அங்கும் இங்கும் பார்த்து ஓடக்கூடாது. பின்னிட்டு பார்த்து ஓடக்கூடாது.
நியமிக்கப்பட்ட ஓட்டத்திலே பொறுமையோடு இலக்கை நோக்கி ஓடணும். ஆளுகளை பார்த்து ஓடக்கூடாது, மனுஷனை பார்த்து ஓடக்கூடாது, உலகத்தை பார்த்து ஓடக்கூடாது. ஆண்டவரை பார்த்து இலக்கை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்திலே பொறுமையோடு ஓட வேண்டும். வரலை செல்வோமா? எல்லாரும் ஓடத்தான் செய்கிறார்கள். ஓடினால் பந்தய பொருளை பெற்றுக்கொண்டால்தான் மேன்மை. இல்லைன்னு சொன்னால் மேன்மை இல்லை. நம்ம எல்லாரும் ஓடத்தான் செய்கிறோம். உலகத்திலே முழு உலகத்திலேயும் பரிசுத்தவான்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். இப்போதும் இன்னும் ஓடத்தான் செய்வார்கள், இயேசுநாதருடைய வருகை மட்டும். அந்த வருகையில் எக்கால சத்தம் கேட்கும்போது ஒரு கூட்டம் ஜனங்கள், முதற்பலனான பரிசுத்தவான்கள் மர்வமாக்கப்பட்டு ஆகாயமயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அதற்கு முன்னாலே சிலர்கள் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டிருந்தால் அவர்கள் முதலாவது உயிரோடு எழும்புவார்கள். அப்போ நம்ம நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வது இல்லை. இருக்கிற பரிசுத்தவான்கள் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ஏனென்றால் ஆண்டவர் அவர்களை பூமியிலிருந்து உயிரோடு எழுப்புகிறார், மறுரூபப்படுத்துகிறார். பின்பு நாமும் அவருக்கு எதிர்கொண்டு போக ஆகாயமயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் நாம் கர்த்தரோடு இருப்போம். இவ்விதமாய் கர்த்தரோடு இருப்போம். எத்தனை நாள்? நிச்சயமாக கர்த்தரோடு இருப்போம். இதுக்காகத்தான் நாம் இவ்வளவு பிரயாசப்படுகிறோம், ஜெபம் பண்ணுகிறோம், உபவாசிக்கிறோம், நன்மை செய்கிறோம், என்னென்ன காரியங்கள் எல்லாமும் ஆண்டவருக்காக செய்கிறோம். அதெல்லாம் நமக்கு பரலோகத்திலே பிரதிபலனாக நமக்கு கிடைக்கும். நம்முடைய ஓட்டத்தை வெற்றிகரமாக ஓடி முடிக்கணும். ஒரு தடவை நம்முடைய கேரளாவிலே சித்திர திருநாள் மகாராஜா, மைசூரிலே ராணி ஒரு ஓட்டம் தொடங்கினார்கள். ராஜாவும் அவரோடு சேர்ந்த ஆட்களுமாக சேர்ந்து மைசூருக்கு போனார்கள். அங்கே ஓட்டத்தின் நாள், நியமிக்கப்பட்ட நாளிலே ஓடத் தொடங்கினார்கள். ரெண்டோருக்கும் நியமிக்கப்பட்டதான ஓட்டத்திலே அவர்கள் 2 குதிரைக்கு மேலே ஏறி உட்கார்ந்து கொண்டார்கள். கொஞ்ச நேரம் அங்கும் அங்கும் பார்த்தார்கள். ஒரு ராணியும் ஒரு ராஜாவும், 2 ராஜ்யத்தை சேர்ந்தவர்கள். பாருங்கள், கடைசியாக 2 பேரும் ஓடத் தொடங்கின பொழுது முதலாவது ராணி ரொம்ப வேகமாக ஓடிவிட்டாளாம். கேரளாவிலிருந்து போனவர்களும் ரொம்ப துக்கத்தோடு மனசோரோடு இருந்தார்களாம். கடைசியாக அவர்கள் அந்த ஒரு ரவுண்டு வரும்போது ஏகதேசம் ராஜா ஒரு 10 அடிக்கு பின்னாலே வந்தார். 2வது ரவுண்டிலே அவர் ஓடும்போது அதிக வேகத்தோடு கூட ஓடி இந்த ராணியை முன் சென்றார். 3வது ரவுண்டிலே அதிக வேகத்தோடு ஓடி வெற்றி பெற்று அவர் சென்று அடைய வேண்டிய இடத்திலே சென்று சேர்ந்தார். பந்தய பொருளை பெற்றுக்கொண்டார். கேரளாவிலிருந்து கடந்து சென்றதான எல்லா திருடைய பிள்ளைகளும் ஜனங்களும் சந்தோஷமாக ஆரவார சத்தத்தோடு கூட மகிழ்ச்சியோடு கேரளாவுக்கு கடந்து வந்தார்களா? தேவனுடைய பிள்ளைகளே, இதுபோல் நம்முடைய ஓட்டம் கடைசி ஒரு ரவுண்டிலே நாம் போய்கொண்டிருக்கிறோம். எப்படியாகலும் நாம் ஓடிக்கொண்டிருக்கக்கூடாது. பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓட வேண்டும். எல்லாவற்றிலேயும் இச்சை அடக்கமுடையவர்களாக காணப்பட வேண்டும். இல்லையென்றால் நாம்
வெற்றி பெற முடியாது, தோல்வி அடைந்து போவோம். கைவிடப்பட்டதான நிலையிலே நாம் ஆகக்கூடாது. ரொம்ப கருத்தாகவும் ஜாக்கிரதையாகவும் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை காத்து கொண்டு முன் செல்வர்களாக காணப்பட வேண்டும். வரலை செல்வோமா? இன்னும் வரலை செல்வோம். அப்போ ஓட்டம் ஜெயமாக முடியணும். எபிரேயர் 12ஆம் அதிகாரத்திலே மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்திலே பொறுமையோடே ஓட வேண்டும். வழங்குதா? நியமிக்கப்பட்ட ஓட்டம் உண்டு, நியமிக்கப்படாத ஓட்டங்கள் உண்டு. நியமிக்கப்படாத ஓட்டத்திலே நம்மை ஓடுறதுக்கு ஆண்டவர் நமக்கு உத்தரவு கொடுக்கவில்லை. நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் தான் நாம் ஓடணும். சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை கர்த்தர் ஸ்தாபித்தார். அது தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியாக இருக்கிறதா. பார்த்தீங்களா? சூரியனுக்கு 19ஆம் சங்கத்திலே இவனமாக எழுதப்பட்டிருக்கிறது. சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார். அது தன் மணவரையிலிருந்து புறப்படுகிற மணவாளனை போலிருந்து பராக்கிரமசாலியைப் போல தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியாக இருக்கிறதா. சூரியன் வானத்திலே அது 4ஆம் நாளிலே ஆயத்தப்படுத்தப்பட்டது. சூரியன், சந்திரன், சர்வோடி நட்சத்திரங்களும் 4ஆம் நாளிலே சிருஷ்டிக்கப்பட்டது. அது அவனமாக தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியாயிருக்கிறது என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அதன் காந்திக்கு மறைவானது ஒன்றுமில்லை. வரலை சொல்லுவோமா? எதன் காந்திக்கு மறைவானது ஒன்றுமில்லை? சூரியனுடைய வெளிச்சத்துக்கு மறைவானது ஒன்றுமில்லை. ஒரே ஒரு சூரியன்தான். அது தன் பாதையில் ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஓட அது மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதுபோல் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்ற தேவனுடைய பிள்ளைகள் நமக்கு விதிக்கப்பட்டதான ஓட்டத்திலே ஓடுகிறதுக்கு மகிழ்ச்சியாக இருக்கணும். மனவேதனையாக ஓடக்கூடாது, துக்கத்தோடு ஓடக்கூடாது, சோர்ந்து ஓடக்கூடாது. எப்படி போகணும்? மகிழ்ச்சியாய் ஓடணும். இப்போது பாவத்தையும் பாரத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்திலே பொறுமையோடே ஓட வேண்டும். ஏதேசம் வந்துட்டோம். பாதி அளவில், முக்கால் அளவில் எல்லாம் வந்துட்டோம். இனி எவ்வளோ நாள் நம்ம ஓட்ட ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரோ அத்தனை நாளும் கரெக்டாக ஓடி அந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளணும். அதை பிடித்து கொண்டே நான் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானைகளை மறந்து முன்னானைகளை நாடி பரம அடைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். எப்படி? இலக்கை நோக்கி தொடர்கிறேன். அப்போது பந்தய பொருள் கிடைக்கிறது வரையிலும் எப்படி ஓடணும்? இலக்கை நோக்கி. இலக்கு தப்பக்கூடாது, இலக்கு தப்பி ஓடக்கூடாது. விளங்குதா? கரெக்டாக நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்திலே பொறுமையாக ஓடணும். பாரத்தை தள்ளணும், பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்திலே பொறுமையோடு ஓட வேண்டும். ஓடி அந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள வேண்டும். அது கொஞ்சம் கஷ்டம் உண்டு. அந்த உலக ஓட்டம் அல்ல. அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி ஓடுகிறார்கள். நம்ம அழியாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். நம்முடைய ஓட்டம்
ஆவிக்குரிய ஓட்டம். கடைசியாக பவுல் சொல்கிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் நீதி கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதி உள்ள ராஜாவாகிய கர்த்தர் அதை அந்நாளிலே எனக்கு தந்தருள்வார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்புகிற யாவருக்கும் அதை அந்நாளிலே தந்தருள்வார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாரத்தை தள்ளிவிட்டு தான் ஓடுறோம். பாரத்தோடு ஓட முடியாது. முஞ்சரையிலே ஒரு மிஷனரி ஒருவர் வந்திருந்தார். அந்த ஸ்டேஜிலே நானும் கூட உட்கார்ந்திருந்தேன். அவர் முதலாவது வறுமையாக இந்த ஓட்டத்துக்காக இப்படி சுற்றி ஒரு ஓட்டம் ஓடி வந்த ஸ்டேஜில் வந்தார். அதுக்கு பிறகு ஸ்டேஜில் வந்த பிறகு பக்கத்தில் இருந்தான ஒரு பையனை தூக்கி கொண்டு ஓடினார். தூக்கி கொண்டு அந்த ரவுண்டு ஓடி வரும்போது இந்த பாரத்தினாலே அவர் தளர்ந்துட்டார். வந்து கீழே விட்டுட்டு இறைக்கிறார். என்னத்தை கொண்டு போகிறாரு? பாரத்தோடு ஓடினார். அப்போது தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் அப்படிப்பட்ட எந்த பாரம் இருந்தாலும் அதை என்ன செய்யணும்? தள்ளி விட்டு ஓடணும். பாரத்தோடு நம்ம ஓடினால் முன்னோட்டு போக முடியாது. ஓட்டம் வெற்றிகரமாக முடியாது. நாம் ஃப்ரீயாக தான் இருக்கணும், லகுவாக இருக்கணும், பாரமற்றவர்களாக இருக்கணும். எந்த பாரமும் நம்ம வைத்துக்கொள்ளக்கூடாது. ஏது பாரமும் நம்முடைய வாழ்க்கையில் இடாதபடிக்கு நம்மை காத்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாரம் இல்லாதவர்களாக நம்முடைய ஓட்டத்தை வெற்றிகரமாக ஓடி முடிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அல்லே சொல்லுவோமா? கைகளை கொட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பின்னானவை மறந்தே முன்னோக்கியே ஓடு, கண்மலை கிறிஸ்துவின் மேல் கண்பதித்தோடு. பின்னானவை மறந்தே முன்னோக்கியே ஓடு, கண்மலை கிறிஸ்துவின் மேல் கண்பதித்தோடு. பாரம்பாவும் தள்ளிலக்கை நோக்கி தேவன் நிமித்த ஓட்டம். பாரம்பாவும் தள்ளிலக்கை கண் பதித்து நம்முடைய ஓட்டத்தை ஓட வேண்டும். வேறு யாரையும் பார்த்தல்ல நம்ம ஓடுகிறது. கஷ்டங்கள் வரும், சோதனைகள் வரும், துன்பங்கள் வரும், நிந்தைகள் வரும், பாடுகள் வரும், உபத்திரவங்கள் வரும், எல்லா குறைவுகளும் வரும்.
ஆனாலும் தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசத்திலே உறுதியாக இருந்து முன் செல்வர்களாக காணப்பட வேண்டும். பின்னோட்டு பார்க்கக்கூடாது. பின்னோட்டு பார்த்தா நம்ம என்ன செய்வோம்? தோல்வியைத்தான் காணுவோம். லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள் என்று லூக்கா சுவிசேஷத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஏன் லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கன்னு சொன்னார்? சமபூமியிலே லோத்தினுடைய கையையும் லோத்தினுடைய மனைவியினுடைய கையையும் 2 பிள்ளையுடைய கையையும் பிடித்து வீட்டிலிருந்து இழுத்து கொண்டு போய் சமபூமியிலே கொண்டு நிறுத்திவிட்டு, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமி எங்கும் நில்லாதே, ஜீவன் தப்ப ஓடு என்று சொன்னார். அவன் என்ன செய்தான்? பின்னிட்டு பார்த்தானா? அவள் அந்த சோதோம் குமாரர் உள்ள செழிப்புகள், அவளுக்கு இருந்த ஆஸ்தி, அவளுக்கு இருந்த வீடு, அவளுக்கு இருந்தான சொத்து சுதந்திரங்கள், அவளுக்கு இருந்தான மற்ற எல்லாவற்றையும் கொஞ்சம் பின்னிட்டு பார்த்தாள். அதனாலே அவள் ஓட வேண்டிய இடத்துக்கு ஓடாதபடிக்கு அவள் உப்பு தூணாகி மாறிப்போனாள். தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் உப்பு தூணாகி மாறிப்போகாதபடிக்கு, பின்னிட்டு பாராதபடிக்கு இயேசுவை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்திலே வெற்றிகரமாக ஓடி ஓட்டத்தை முடிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். வரலே சொல்லுவோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கண்டிப்பாக அந்த பந்தய பொருள் நமக்கு கிடைக்கும். இப்போது 12ஆம் கிளாஸ் பரீட்சையிலே ரிசல்ட் வந்தது. சிலருடைய முகம் ரொம்ப வாடலாக காணப்பட்டது, சிலருடைய முகம் சிரிப்பாய் காணப்பட்டது, சிலர் அதிக களிப்புடையவர்களாக காணப்பட்டார்கள். ஏனென்று கேட்டால், ஜெயம் பெற்றார்கள் உண்மைதான். ஆனால் சிலருக்கு என்ன கிடைத்தது? அதிக மார்க்கு கிடைத்தது. ஸ்டேட்டுக்கு ஃபஸ்ட்டு கிடைத்தது, ஸ்கூலுக்கு ஃபஸ்ட்டு கிடைத்தது. அவர்கள் ரொம்ப கொண்டாட்டம், மகிழ்ச்சி. சரி, நம்ம பட்ட பிரயாசங்கள் ஒன்றும் வீணாக போகவில்லை என்று சொல்லி அவர்கள் களிப்போடு இருக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாமும் கூட ஓட்டத்தை ஜெயமாக முடித்தால் தெய்வ சமூகத்திலே சென்று பரிசுத்தவான்களோடு கூட மகிழ்ந்து கொண்டிருக்கலாம். எத்தனை நாள்? 1 2 3 5 10 1000 ஐயா, கோடி யுகங்கள் தெய்வத்தோடு கூட இருக்கலாம். தெய்வத்துக்கு அழிவுண்டானால் தெய்வத்துடைய பிள்ளைகளுக்கும் அழிவுண்டு. நாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டதான தேவனுடைய பிள்ளைகள் நாம் அதை பிடித்து கொள்ளும்படிக்கு ஆசையாக தொடர வேண்டும். என்ன செய்யணும்? ஆசையாய் தொடரணும். அந்த ஆசை தான் உங்களுக்கு இருக்கணும். மற்ற ஆசைகளுக்கு ஒன்றுக்கும் தேவனுடைய பிள்ளைகள் இடம் கொடுக்கக்கூடாது. பந்தயசாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் இச்சை அடக்கமாக இருப்பார்களாம். எப்படி இருப்பார்கள்? இச்சை அடக்கம். தேவனுடைய பிள்ளைகள் எல்லாவற்றின் மேலும் இச்சை அடக்கமுடையவர்களாக இருக்க வேண்டும். உலகத்துடைய ஆஸ்திகளோ பொருளோ பணத்திலோ மற்ற எல்லா விதமான காரியத்திலேயும் தேவனுடைய பிள்ளைகள் இச்சை அடக்கமுடையவர்களாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் நம்ம பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள முடியும். இல்லைன்னு சொன்னால் அந்த பந்தய பொருள் நமக்கு கிடைக்காது, அதை இழந்து போவோம். அது இவ்வளோ பாடம் வீணாய்ப்பட்டீர்களே, எத்தனை பாடம் வீணாய்ப்பட்டீர்களோ அத்தனை வீணாய் போயிட்டே. புத்தி இல்லாத கலாத்தியரே, சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? புத்தி இல்லாத என்ன கலாத்தியரு? புத்தி இல்லாத கலாத்தியராம். பார்த்தீங்களா? தேவனுடைய பிள்ளைகள் புத்தி இல்லாதவர்களாக இருக்கக்கூடாது. இத்தனை வருஷமும் இத்தனை கஷ்டங்களும் இத்தனை மேடுகளும் பள்ளங்களும் எல்லாம் தாண்டி தருணம் பண்ணி நிந்தைகளை கேட்டு அவமானங்களை சகித்து நம்முடைய பணங்களும் செல்வங்களும் வீடுகளும் ஆஸ்திகளும் எல்லாம் தேவனுக்கு கொடுத்துவிட்டு அவனமாக ஆண்டவரை பின்பற்றுகிறது வீணாய் போகணும்னு நினைக்கக்கூடாது. நிச்சயமாக நமக்கு பரலோகத்திலே ஒரு பெரிய பொக்கிஷம் உண்டு. அங்கே தெய்வத்தோடு கூட நாம் நித்தியமாக இருப்போம் என்பது நிச்சயம், சந்தேகம் வேண்டாம். ஒரே சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நம்முடைய இயேசு சீக்கிரம் வருவார். எப்படி வருவார்?
சீக்கிரம் வருவார். சாதாரணமாக வரமாட்டார். ஆரவாரத்தோடு வருவார். பிரதானுடைய தூதனுடைய சத்தத்தோடு வருவார். தேவ எக்காலத்தோடு வருவார். எங்கிருந்து வருவார்? வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார். நம்முடைய ஓட்டம் வெற்றிகரமாக முடிக்கணும். என்னுடைய பிள்ளைகளே, அதற்காக பிரயாசப்படுங்கள். ஒன்றுக்கு முறுமுறுக்கக்கூடாது. சின்ன காரியத்துக்கு முறுமுறுக்கிறார்கள் சிலர்கள். சிலர் எனக்கு இங்கில்னா அங்கே, அங்கில்னா இங்கே, இங்கே இருக்கிறது எனக்கு பிடிக்கல. சிலருக்கு பிடிக்கலையாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிடிக்காத ஆளுகளெல்லாம் உங்களை பிடிக்கிற இடம் 1-2 இடம் இருக்குது. உங்களை நல்லா பிடிக்கும். அங்கே தண்ணி ஒன்றும் கிடைக்காது. ஒரு குடம் தண்ணிக்கு 5 ரூபா கொடுத்தா வாங்கி குடிக்கணும். குளிக்கணும்னா 2 குடம் வேண்டாமா? 10 ரூபா வேணுமே. ஒரு நாள் குளிக்க முடியுமா? பணமும் கிடைக்காது. அப்படி ஒரு சில இடங்கள் இருக்குது. உங்களுக்கு இங்கே ஒன்று இருக்கிற இடம்லாம் பிடிக்கலைன்னா சொல்லுங்கள். நேரத்தை உங்களுக்கு அங்கேயே நியமிச்சிடலாம். ஒரு இல்லைங்களே, சிலருக்கு ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். பட்டினியாக கிடக்கிறார்கள். இல்லை, சில இடத்துல அதிக காணிக்க பணம் வரும். அதை அப்படியே பத்திரப்படுத்துறதுக்காகவும் தங்கள் தேவைகளை பூர்த்தியாக்கிறதுக்கும் சில நேரத்திலே வீடுகளுக்கு கொடுக்கறதுக்கும் அதுக்கு உதவியாக இருக்கிறதுக்கு வசதியான இடம் எங்கே பார்க்குறார்கள். லோத்தை போல. லோத்து கண்ணேரட்டு பார்த்த பொழுது எங்கே கண்டான்னு தெரியுமா? சோதோம் குமாரா பட்டணத்தை கண்டான். சோதோம் குமாரா பட்டணத்தை கண்டு அங்கே வீடை கட்டி அங்கே குடியிருந்தான். நான் இங்கிருந்து எங்கே போக முடியும்? இங்கே தான். அப்படியா? சரி, ரொம்ப சந்தோஷம். என்ன வந்தது? வானத்திலிருந்து அக்னியும் கந்தவும் வர்ஷிக்கப்பட்டது. என்னாச்சு? சோதோங்கரா பட்டணம் எரிந்தது, அழிந்தது. லோத்துடைய மனைவியும் பிள்ளைகளும் ஓடினார்கள். அவன் போனது ஓடினான். மலைக்கு போகிறதுக்கு சொன்னால் அவன் பக்கத்தில் இருக்க சோவாருக்கு போக கட்டளையிடன்னு சொன்னப்படுது. சோவார், சரி போ, அதுலேயும் உனக்கு இறக்கம் செய்தேன். என்னாச்சு? அம்மோனியர் மோவாபியர் சொல்லப்பட்ட 2 சபிக்கப்பட்ட சந்ததி உருவானது இன்றைக்கும் இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி அந்த சபிக்கப்பட்ட சந்ததியை உருவாக்குறவாக இல்லை. கர்த்தர் நம்ம எந்த இடத்துக்கு அனுப்புகிறாரோ அந்த இடத்திலே சந்தோஷமாக போய் ஆண்டோடைய ஊழியத்தை செய்யணும். கொஞ்சம் நாள் தான் செய்யணும், நிறைய நாள் இல்லை. 1 வருஷம் கூட உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அதிகமாக கிடைக்காது. இவ்வளோ நாளும் உற்சாகமாக கர்த்தருக்கு ஊழியம் செய்து அந்த தேசத்தை சுற்றி பார்த்து இருக்கிற இடத்தையெல்லாம் சுற்றி பார்த்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அந்த ஜனங்களை சந்தித்து அந்த இடத்தை விட்டு கடந்து வரணும். ஒரு தேனீ கூட்டை ஒரு இடத்துல கொண்டு வைத்தால் அந்த தேனீ அதில் ஈக்கள் அதில் இருக்கும். பிறகு சாயங்காலமும் காலையில் எழுந்திருந்து அதை சுற்றி பார்க்கும். ஏகதேசம் 5 கிலோமீட்டர் தூரம் வரையிலும் அந்த தேனீக்கள் பறந்து செல்லுமாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சென்று அந்த எல்கையை பார்க்குமாம். பார்த்து விட்டு எங்கே பூ இருக்கிறது, எங்கே அதுக்கு இந்த மெழுகு கிடைக்கும், இதெல்லாம் பார்த்து அடையாளம் கண்டு வைத்து விட்டு நேரே கூட்டுக்கு வரும். கூட்டுக்கு வந்து விட்டு திருப்பி அடுத்த ஈயையும் கூட்டிக் கொண்டு பறந்து போகும். தேன் எடுத்து பத்திரப்படுத்தும். அதனுடைய மெழுகை எடுத்து பத்திரப்படுத்தும். அதனுடைய தட்டை அப்படியே கட்டும். ராத்திரி முழுவதும் அது சும்மா இருக்காது. அந்த தட்டு கட்டுக்கிற வேலை நடக்கும். அந்த தட்டு செம்மையாக பூர்த்தியாகும்போது அதிலே தேனை கொண்டு வந்து அடைக்கும், நிறைக்கும். இதுபோல் தேவனுடைய பிள்ளைகளாகி நாமும் கூட பகலில் அப்படி ஆண்டோட ஊழியத்தை செய்யணும். காலையிலும் மாலையிலும் சுவிசேஷம் அறிவிக்கணும். ராத்திரி வேளையில் வந்திருந்து சென்ற வீடுகளெல்லாம் நினைத்து, இந்த ஆத்துமாக்கள் எல்லாம் நினைத்து அவர்களுக்காக ஜெபம் பண்ணினால் அவர்கள் தெய்வ சமூகத்துக்கு ஓடி வருவார்கள். நம்முடைய ஓட்டம் வெற்றிகரமாக முடிக்கும்போது நாம் எங்கே போய் சேரலாம்? மகிமையிலேயே போய் சேரலாம். அவர்களே செல்வோமா? சத்தமாக சொல்லுவோம். பின்னானவளை மறந்து முன்னானவளை நாடி பரமழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி
தொடரும். ஆண்டவங்களை ஆசிரியப்பார். ஜேக்கப் கோஷி அவர்களுக்கு கடந்த நாளிலே நம்முடைய எஸ்ரா பாஸ்டருடைய மகன் அங்கே சவுதியில் இருந்து விட்டு அவருக்கு ஃபோன் பண்ணி அவரை கூப்பிட்டான். ஐயா, இந்த கோஷ் பாஸ்டர் கூப்பிட்டுருக்கிறேன். சரி ஐயா, ரொம்ப சந்தோஷம் தம்பி. வருவாரா? கண்டிப்பாக வருவார். அப்படியா? சரி, கண்டிப்பாக வந்தாச்சுன்னா நான் கண்டிப்பாக வரவேற்கிறேன். சரி, அவர் குறிக்கப்பட்ட நேரத்திலே கடந்து வந்தார். இந்த 2 நாள் பகல் இரவு செய்தியை கொடுத்தார்கள். அருமையான பாடல். எங்கிருந்தெல்லாம் படித்து வச்சுட்டாரோ தெரியல. பழைய பாட்டும் புதிய பாட்டும் நிறைச்சி தான் வச்சுருக்காரு. எங்கே மண்டையும் இறுதியும் எல்லாம் பாட்டு தான். வா திறந்தா என்ன தான் வருது? அந்த இவருக்கா சிறகு விரித்த உடனே பாட்டு கேட்குமா? ஐயா, வா திறந்தா உடனே ஒரு பாட்டு. என்ன பாட்டு வேணுமுன்னாலும் அவர்கிட்ட இருக்குது. அப்படி படித்து வச்சுருக்காரு. நம்மளும் படிப்போம் கொஞ்சம் கூட. நல்ல இருக்க பாட்டு மட்டும் போதாது, இன்னும் புதிய பாட்டும் பழைய பாட்டும் நன்றாக படிக்கணும். சரி, கர்த்தருடைய ஆசனையும் அவருடைய குடும்பத்தையும் அவர் செய்த ஊழியங்களையும் கர்த்தர் ஆசிரியக்கும்படியாக கை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு அல்லே சொல்லுவோமா? ராஜேந்திரன் பாஸ்டர் அவருடைய குடும்பம் அவர் செய்த ஊழியங்களை ஆசிரியக்கும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். மேடையில் அமர்ந்திருக்கிற எல்லா தேவதாசர்களையும் விசேஷமான கிருபையாக நிரப்பும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவர்களே சொல்லுவோமா? அந்த பாஸ்டர் அழைத்ததான ரைட்லின் அவருடைய குடும்பம் இதை ஆசிரியக்கும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவர்களே சொல்லுவோமா? ஜீசஸ், ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கேன்னு சொல்றவங்க கரங்களை தட்டி ஆமென்னு சொல்லுவோமா? ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்கு சொன்ன வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுதுன்னு சொல்றவங்க மட்டும் கரங்களை தட்டி ஆமென்னு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த அருமையான நாளில் இன்னும் ஒரு முறை இவ்வளவு பெரிய ஒரு கன்வென்ஷனில் மிக முதிர்ந்த தேசத்தின் முன்னணியில் தியாகத்தோடு ஊழியம் செய்த மிகப்பெரிய தேவ மனிதர்களுடைய முன்னிலையில் நிற்கின்ற ஒரு திராணியை இந்த கழுதைக்கும் கர்த்தர் தந்தாரே என்று நினைத்து நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். என்னுடைய மிகுந்த அன்புக்கும் பாசத்திற்கும் நான் மிகவும் மதிக்கின்ற கனப்படுத்துகின்ற அருமை ஐயா தாசையா அவர்களுடைய பாதங்களை முத்தமிடுகிறேன். அவர் தேனியை குறித்து பேசும் பொழுது பின்னே உட்கார்ந்து இன்னும் கொஞ்சம் பேசட்டும், அவர் வாயின் சொற்கள் எல்லாம் என் உள்ளத்திற்கு இனிமையாக ஆறுதலாக வெற்றியாக இருக்கும் என்று நினைக்கிறோம். ஆனாலும் வாய்ப்பினை எனக்கு தந்ததற்காய் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். என்னை இந்த கூட்டத்திற்கு ரொம்ப வற்புறுத்தி அழைத்த, நான் 5 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த ஜெனரல் கன்வென்ஷனில் பேசியிருக்க வேண்டும். சடுதியாக ஏற்பட்ட சில காரணங்களால் நான் வர முடியவில்லை. அதனால இந்த வருஷம் காம்பன்சேட் பண்ணியிருக்கிறோம். ஆமென். இன்னும் கர்த்தர் எனக்கு நிச்சயம் கிருபாசனம் வர்ற வாய்ப்பை தருவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். நீங்க நல்லா ஆமேன் சொல்லவே இல்லை. ஆமேன். கர்த்தர் நல்லவர். எனக்கு ஒரு காரியம்தான், என்னை 2 காரியத்துக்காக தான் நான் ஊழியம் செய்கிறேன். 1, என்னை அழைத்த என் பரமபிதா. ஆமேன். 2, என் முன்னாடி உட்கார்ந்திருக்கிற நீங்க. இந்த 2 பேருக்காக தான் நான் ஊழியம் செய்கிறேன். ஆமேன். நான் வேற எதுக்காகவும் ஊழியம் செய்வதில்லை. பணம் பொருளை நம்பி நான் ஓடுவதும் கிடையாது. பெயர் புகழும் எனக்கு தேவையில்லை. என்னை அழைச்ச ஆண்டவருக்கு கடைசி மூச்சு வரைக்கும், என்னை அழைத்த என் இயேசுவுக்கு கடைசி சுவாசம் வரைக்கும் ஊழியத்தை செய்ய வேண்டும். உலக நாடுகளையும் உலக புகழ்களையும் கண்டவன். ஆனால் அவை எல்லாவற்றையும் கூட நான் பெரிதுபடுத்தாமல் என் தகப்பனாருடைய சின்ன ஊழியத்தை எடுத்துக்கொண்டு தமிழகத்தில் ஊழியம் செய்ய ஆரம்பித்தேன். 15 ஆண்டுகள் கர்த்தர் என்னை நிறைவாய் நடத்தினார். இன்னும் ஒரு விசை தாசையா அவர்களுக்கு என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என்னையும் ஏற்றுக்கொண்டதற்காய் என் நன்றியையும் என் அன்பையும் என் வாழ்த்துக்களையும் அவருக்கு தெரிவித்துக் கொண்டு, இன்னும் ஒரு 100 வருஷம் கர்த்தர் அவருக்கு ஆயுசை கொடுக்க வேண்டும். நல்ல கரங்களை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க. அப்படியாக கடவுள்.
இன்னும் 100 வருஷம் ஐயா நம்ம கூட இருக்கணும்னு சொல்றவங்க மட்டும் கரங்களை தட்டி ஆமென்னு சொல்லுங்க பார்க்கலாம். 100 years more. ஆமென். எனக்கு கர்த்தர் 120 தரணும். இப்ப 47 120ல நான் கிருபாசனம் ஜெனரல் கன்வென்ஷனுக்கு வருவேன். அப்பொழுதும் எங்க ஐயா இங்க இப்படி உட்கார்ந்திருந்து என்னை அறிமுகப்படுத்துகிற நாள் வருவதாக நான் வேண்டுகிறேன். விசுவாசிக்கிறவங்க பரவாயில்ல என்னாலும் கையை தட்டி ஒரு ஆமேன்னு சொல்லிடுங்க பார்க்கலாம். என்னுடைய பாசத்துக்குரிய சகோதரர் ரைட்லின் அவர்களுக்காக நான் நன்றி சொல்லுகிறேன். அவர்கிட்ட இருந்து யாரும் தப்பிக்கவே முடியாது. ஆமேன். அவர் எப்படியும் பிடித்துக் கொள்வார். அன்பு அவருடைய தகப்பனார் எஸ்ராயா அவர்களுக்காகவும் இந்த மேடையில் வீற்றிருக்கின்ற தேவ மனிதர்கள் எல்லோருடைய பாதங்களை முத்தமிடுகிறேன். எனக்கு முன்னே அமர்ந்திருக்கிற பரிசுத்தவான்கள், தேவ பிள்ளைகள், ஊழியம் செய்கிற மகத்தான சகோதரிகள், அம்மாமாரையும் ஆண்டவர் நாம